எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ஏசப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மாத்திரம் என்னை தேய்ச்சாம இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்னைக்கும் நான் மனக்கவலையில நான் மடிஞ்சிருப்பேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடி கருத்தை உணர்ந்த வர இந்த நாளில் நம்மளை ஜீவனோடு நம்மளை பாதுகாத்து நம்மளை சந்தோஷமாக சமாதானமா வச்சுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தியவர் இந்த பாடலை பாடுவோமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அதில் போட்டிருக்கு, அவர் தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்க தான் செய்யும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் இருக்க தான் செய்யும். ஈவன் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஈவன் உங்களுடைய ஒய்ஃப் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் உங்களுடைய பேர்டன்ஸ் உங்களால் ஷேர் பண்ண முடியாது. அந்த பேர்டன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால தான் ஹிஸ் கால்ட் அஸ் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லாங்க. எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஆண்டு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாருடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய மன கவலைகள் எல்லாத்தையும் மாற்றி தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். உங்களை பார்த்து எல்லாரும் ஏளனமா சொல்லுவாங்க, ஐயோ இன்னும் திருமணம் முடியலையான்னு சொல்லி உங்களுக்கு நக்கலா பேசுவாங்க. திருமணம் முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்த கேள்வி உங்களை பார்த்து கேட்குறது, உனக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு சொல்லி. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களால போக முடியாது, ஒரு நல்ல காரியங்களுக்கு உங்களால போக முடியாது. எல்லா இடத்துலாம் போனீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் வரும், உங்களை அழுகையான சம்பவங்கள் தான் மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களை மேல தான் அன்பு வச்சு சொல்றாரு. எல்லாத்தையும் சரி சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அதிகமா நேசிக்கிறார். பிரியமானவரே, அவர் தேடி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அன்புள்ள தேவனாக இருக்காரு, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்காரு, மறு துருக்கமுள்ள தேவனாக இருக்காரு. ஒரு விஷயம் உங்களை ஆண்டவர் நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அவரை பார்த்து முட்டி
முட்டி போட்டு நீங்க ஜெபிக்க உங்களை கவலைகள் எல்லாத்தையும் மாற்றுவாரு, உங்க துக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றுவாரு, உங்க துன்பங்களை மாற்றுவாரு. ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஒருவேளை குழந்தை பாக்கி இல்லாம இருக்கலாம், நீங்க மன கவலையோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா, என்னுடைய கவலைகளை மாற்றுங்க, என்னுடைய அவமானங்களை மாற்றுங்க, என் நிந்தைகளை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி இயேசுவை நோக்கி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களை பாருங்கள் எல்லாம் மாற்றுவார். பிரியமானவர்களே, திருமணம் ஆகாம இருக்குதா வாலிப சகோதரி, வாலிப சகோதரியே, மனவேதனையோடு இருக்கிற, வயதுக்கு தாண்டி கொண்டே போகுதா, ஏசப்பா நோக்கி கண்ணீரோடு ஜெபிப்பீங்களா? ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களை வாழ்க்கையில மலர சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே இருக்கார். பிரியமானவர்களே, ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவரை மாத்திரம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்வார். திரும்பி சொல்லமா, ஏசப்பா நீங்க இருக்கிறதுனால நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன், நீங்க மட்டும் இல்லாத இருந்தா நான் துக்கத்துல மடிஞ்சு போயிருப்பேன், என்னோட கவலைகளை மடிஞ்சு போயிருப்பேன், என்னோட துன்பத்துல மடிஞ்சு போயிருப்பேன். ஆனா நீங்க இருக்கிறதுனால நாங்க இன்னைக்கு இருக்க ஜீவனோட இருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நீங்க என்ன ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டீங்க, என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே சொல்லி ஆண்டவரை நோக்கி திரும்பி பாடுவோமா? நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் இறங்கி வந்திருக்காரு. பெரியமானவர்களே, அவரை நோக்கி பாருங்க, எல்லா காரியங்களும் சந்தோஷமாகவும் எல்லா காரியங்களும் வெற்றியாக உங்களுக்கு செய்ய தேவனாக இருக்கிறார். திருமணமாக சேர்ந்து எல்லாம் பாடுவோமா? நீங்க மட்டும் இல்லாது இருந்தால் என் துக்கத்தில் நான் மடிச்சிருப்பேன், இருக்கிறதால் நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பாடுவோமா? போதுமே